ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசையில் என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வதி வந்து முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி முத்து எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்லுங்கள், நான் இங்கே வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை கொஞ்சம் இங்கே எங்கள் வீடு வரைக்கும் வர முடியுமா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி, என்னாச்சு, எது பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இல்லை நேரில் தான் பேசணும், நேரில் பார்க்கணும், வாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க ஆண்டி, மீனா இங்கே அப்படிங்கிறாங்க. மீனா வீட்டில் தான் ஆண்டி. சரி ஓகே முத்து, வாங்க வீட்டுக்கு வாங்க, நேரில் பேசலாம். சரிங்க ஆண்டி, நான் மட்டும் வரதா, மீனாவுக்கு இது கூட்டிகிட்டு வரதா? இல்லை மீனா வேண்டாம், மீனா சும்மா தான் கேட்டேன், நீங்கள் மட்டும் வாங்க, முக்கியமான விஷயம் நேரில் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி, ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வச்சுட்டாரு. சிவன் கேட்குறாரு, ஏன் என்னாச்சு அப்படின்னு. இல்லை, இது நம்ம முத்துக்கிட்ட சொன்னோம்னா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா கிட்ட சொன்னோம்னா இது வந்து வேறு மாதிரி ஆயிரும் பிரச்சனை, புரிஞ்சிக்க மாட்டா, நான் முத்துக்கிட்ட தெளிவாக சொல்லிடலாம், முத்து தான் இது கரெக்டான ஆள் அப்படின்னு சிவன்கிட்ட சொல்கிறாங்க. முத்துவும் வந்து ஒரு 1/4 மணி நேரத்தில் போயிடுறாரு அவங்க வீட்டுக்கு. போனோடனே வந்து ஆண்டி சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. வாப்பா உட்காரு முத்து, டீ சாப்பிட்றியா காஃபி சாப்பிட்றியா அப்படின்னா. இல்லை அதெல்லாம் எது வேணாம், நான் இப்போ தான் சாப்பிட்டு வரேன், என்னாச்சு, என்ன பிரச்சனை, முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நடந்துகிட்ருக்கு, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பிரச்சனை, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. இல்லையா ஆண்டி, என்னாச்சு, எதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறாரு. அப்போ தான் வந்து மனோஜ் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான், இது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. அவனை என்ன பண்ணாங்கன்ட்டு, என்னாச்சு, மறுபடியும் யார்ட்டையாவது பணம் இது கடன் வாங்கிட்டானா, இதை பிரச்சனை பண்ணானா, பணம் வாங்கியிருந்தா கூட பரவாயில்லையே, அவன் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டானே அப்படிங்கிறாங்க. என்னாச்சுங்கன்ட்டு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவன் வந்து கனகாவை இந்த பொண்ணு தெரியுமா கனகா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியும் ஆண்டி, பொண்ணு கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு, நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பொண்ணு தான் வந்து மனோஜ் கல்யாணம் பண்ணியிருக்கான், அது தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க ஆண்டி, கல்யாணம் பண்ணியிருக்கானா? சீரியஸாக எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படி சொல்கிறாங்க. இல்லை அப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு தான் ஒரு வீடியோ காட்டுறாங்க. இவங்க பார்க் போகும்போது இந்த மாதிரி அந்த பொண்ணு கூட மனோஜ் இருந்ததை பார்த்து வீடியோ எடுத்து வச்சுருந்துருக்காங்க. அங்கே இவங்க பேசிகிட்டு இருந்தது, ஜோசிகார் இருந்தது, எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. அதை அப்படியே மனோஜ்கிட்ட கேட்டுறாங்க. மனோஜ் பார்த்துட்ருக்காரு. என்ன வந்துட்டு இப்படி பண்ணி வச்சுருக்கான்? ஆமாப்பா, நான் அதனால தான் உனக்கு கூப்பிட்டு சொன்னேன், ரோஹிணி வயிற்றில் குழந்தை வளர்ந்துட்டுருக்கு, ரோஹிணிக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆச்சு, இது வந்து சட்டப்படி தப்பு, டைவர்ஸ் பண்ணாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணுறது, நீ அவன்கிட்ட சொல்லி எப்படியாவது புரிய வை, இந்த பிரச்சனையை வந்து இது பண்ணி முடிச்சு விட்றணும், அதுக்காக தான் உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ், நான் பார்த்துக்கிறேன் இந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு நேரு கனகா வீட்டுக்கு போகிறாரு. கனகா வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி உள்ளே போனே வந்து அவங்க அம்மா வந்து வர சொல்கிறாங்க. வாங்கப்பா வாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிங்கம்மா, உங்களுக்கு மனோஜ் தெரியுமா? மனோஜா யார் அப்படின்னு அவங்க தெரியாத மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து இந்த வீடியோ காட்டுறாரு முத்து. இங்கே பாருங்கள், அவன் வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறீங்க, ஒரு வார்த்தை எங்கள் வீட்டில் யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்டையாவது நீங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி இருந்திருக்கலாம். யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்க. அவன் ரோகிணி வந்து இன்னும் டைவர்ஸும் பண்ணல, உங்கள் பொண்ணையும் கல்யாணம் பண்ணியிருக்கான், இது எவ்வளோ பெரிய தப்பு. இப்போ வந்து அவன் வந்து நினச்சாலும் டைவர்ஸ் கொடுக்க முடியாது. பார்லர் அம்மா நீ டைவர்ஸும் தரமாட்டேன்ட்டாங்க, அவன் வயிற்றில் இவன் குழந்தை வளருது, அவங்க எப்படி டைவர்ஸ் கொடுப்பாங்க? பார்லர் அம்மா வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, டைவர்ஸ் நான் தரமாட்டேன்னு நீங்கள் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கனகோட அம்மாவுக்கு அப்போ தான் இந்த உண்மையெல்லாம் தெரிய வருது. ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. என்ன சொல்கிறாங்க தூ, மாசமாக இருக்காங்களா, எனக்கு இதெல்லாம் தெரியாது, உங்களை ஏமாற்றி பொய் சொல்லி வாங்கிட்டா 5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. 5 லட்சமா, என்ன சொல்கிறீங்க முத்து, 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் அப்படின்னாங்க. 10 லட்ச ரூபா இது கொடுத்தீங்க, அவன் பார்லர் நமக்கு தர வேண்டிய பணமே 5 லட்ச ரூபா தான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு மறுபடியும் 5 லட்சம் வாங்கினா, 10 லட்ச ரூபா மொத்தமாக வாங்கியிருக்கேன் அப்படின்னா, 5 லட்ச ரூபா டைவர்ஸ்க்கு அந்த பொண்ணுக்கு தரக்கும், 5 லட்ச ரூபா கடையை டெவலப் பண்ணுறக்குன்னு வாங்கினார் அப்படிங்கிறாங்க. கடையை டெவலப் பண்ணுறதுக்கு வாங்கினா 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க, ஒரு வாரத்தை எங்கள் வீட்டில் யார்ட்டாவது கேட்டிங்களா, இல்லை டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கா, எதுவுமே தெரியாமல் அவனுக்கு நம்பி நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க,
இப்போ உங்கள் பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாகி போச்சு. இப்போ பார்லர் அம்மாவும் மாசமாக இருக்காங்க. யாருனாலும் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் எல்லோரும் இருக்கோம். நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்களே, ஒரு வார்த்தை எங்ககிட்ட கேட்டிருக்கலாம்லன்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. என்ன முடிவில் இருக்கான்னு தெரியல. இப்படி பார்லர் அம்மா கூட சேர்ந்து வாழ போகிறானா, இல்லை உங்கள் பொண்ணு கூட சேர்ந்து வாழ போகிறானா, இல்லை 2 பேர்த்து கூட சேர்ந்து குடும்பம் நடத்தலான்னு முடிவு எடுத்திருக்கானா, இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்கானே, அவனை நினச்சாலே இதாக இருக்குது. நீங்களும் யார்கிட்டையும் கேட்காம அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலான்ட்டு அவனை கூப்பிட்டு இந்த பிரச்சனையை வந்து என்னென்னு பேசுங்க. எல்லாத்தோட வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கிதுன்னு சொல்லி சொல்கிறாரு முத்து. இதை கேட்டனே தேவி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன இது இவ்வளோ தூரம் பண்ணி இவ்வளோ பணம் கொடுத்து இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. மனோஜ் வந்து இதனால தான் வந்து வீட்டுக்கு வர சொன்னாலும் வர மாட்டேங்கிறாரு, இங்கே இருக்க சொன்னாலும் ஸ்டே பண்ண மாட்டேங்கிறாரு, இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. ஆண்டி நீங்கள் கூப்பிட்டு அவன்கிட்ட பேசுங்க, இந்த பிரச்சனை என்னென்னு கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணுங்கள். ஒன்று பார்லர் அம்மா கூட சேர்ந்து வாழணும், இல்லை உங்கள் பொண்ணோட சேர்ந்து வாழணும். பார்லர் அம்மா கூட சேர்ந்து வாழ்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் விலகணும். உங்கள் பொண்ணு கூட சேர்ந்து வாழ்கிற மாதிரி இருந்தால் பார்லர் அம்மா விலகி போகணும். ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்து யாரோ ஒருத்தர் கூட தான் இருக்க முடியும். நீங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து கிளம்பிடுறாரு. ரொம்ப வந்து கோபமாக இருக்கிற தேவி உடனே வந்து மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஐயோ, இந்த அம்மா வேறு கூப்பிட்டே இருக்குது, இதோட டார்ச்சல் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ஃபோன் எடுக்கிறாரு. ஆண்டி சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எங்கே இருக்கீங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. நான் இங்கே கடையில் தாங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. உடனடியாக கிளம்பி வாங்க வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. ஆண்டி கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பிஸி என்ன வேலையாக இருந்தாலும் சரி அதை அப்படியே விட்டுட்டீங்க வாங்க, இல்லைன்னா அது பிரச்சனை வேறு மாதிரி ஆயிரும், ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, சீக்கிரம் கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனோஜ் வந்து இந்த அம்மாக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நான் படுற பாடு இருக்குது, ரொம்ப வர வர டார்ச்சல் பண்ணிகிட்டு இருக்குது, பணமே வாங்காமல் இருந்திருக்கலாம், பிரச்சனையை முடிக்கிறதுக்காக பணத்தை வாங்கினா இந்த அம்மா மூலிமா பல பிரச்சனை வந்துட்டுருக்குது நமக்கு டெய்லியும், நம்மளை நிம்மதியாகவே இருக்கக்கூடாதாட்டிருக்குன்னு சொல்லி மனோஜ் ரொம்ப புலம்புறாரு. சரி போவோம், என்ன பிரச்சனைன்னு தெரியலையேன்னு சொல்லிவிட்டு மனோஜ் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ தான் தேவியோட அம்மா வந்து இருக்காங்க. மனோஜ், ரோகிணி எப்போ டைவர்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் டைவர்ஸ் பண்ண முடியாத மாதிரி தெரியுது, என்ன சொல்கிறீங்க ஆண்டி, அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க வயிற்றில் தான் உங்கள் குழந்தை வளருதே, எப்படி டைவர்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டனே மனோஜ் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும், யார் சொன்னாங்க என்னன்னு சொல்லி யோசிக்கிறார். இங்கே பாருங்கள் மனோஜ், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் ரோகிணியை டைவர்ஸ் பண்ணிவிட்டு என் பொண்ணு கூட சேர்ந்து வாழ்கிறீங்க, இல்லைன்னா நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துறீங்கன்னு பிரச்சனை பண்ணுறாங்க. மனோஜ் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. மேலும் அடுத்த கண்டென்ட்டுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. டாடா, see you, bye bye.